சைலண்டாக பாக்ஸ் ஆபீஸில் சம்பவம் செய்யும் மர்மர். 3 நாளில் இத்தனை கோடி வசூலா? வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. ஹேம்நாத் நாராயணன் இயக்கிய மர்மர் என்கின்ற திகில் திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்று பாக்ஸ் ஆபீஸிலும் வசூல் வேட்டையாடி வருகிறது. ஹேம்நாத் நாராயணன் இயக்கிய மர்மர் திரைப்படம் கம்மியான திரையரங்கில் வெளியான நல்ல வரவேற்பை பெற்றதால் தற்போது அதற்கான திரையரங்குகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. பேய் படங்களுக்கு ரசிகர்களின் மத்தியில் எப்போதும் மவுசு உண்டு. இதன் காரணமாகத்தான் தமிழில் பிரான்சைஸாக வெளிவந்த பெரும்பாலான படங்கள் பேய் படங்களாக உள்ளன. உதாரணத்திற்கு சுந்தர் சி தன்னுடைய அரண்மனை படத்தை இதுவரை 4 பாகங்கள் எடுத்துவிட்டார். அதேபோல் நடிகர் ராகவா லாரன்ஸ் தன்னுடைய காஞ்சனா படத்தை 3 பாகங்கள் எடுத்து வெற்றி கண்ட நிலையில் தற்போது அதன் 4ஆம் பாகத்தை எடுத்து வருகிறார். ரசிகர்கள் மத்தியில் பேய் படங்களுக்கு இருக்கும் மவுசை கருத்தில் கொண்டு தற்போது தமிழில் வெளியாகி இருக்கும் திகில் படம்தான் மர்மர். இப்படத்தை ஹேம்நாத் நாராயணன் இயக்கியுள்ளார். காட்டுக்குள் பேயா சூனியக்காரியா என தேடி போகும் டீம், கடைசியில் என்ன ஆனது என்பதுதான் மர்மர் படத்தின் சுருக்கமான கதை. இப்படம் கடந்த மார்ச் 7ஆம் தேதி ஜிவி பிரகாஷின் கிங்ஸ்டன் படத்துக்கு போட்டியாக திரையரங்கில் ரிலீஸ் செய்யப்பட்டது. ஆரம்பத்தில் மர்மர் படத்திற்கு வெறும் 100 ஸ்கிரீன்கள் தான் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் சமூக வலைதளங்களில் படத்தை பற்றி பாசிட்டிவ் விமர்சனங்கள் பரவியதால் இப்படத்தின் ஸ்கிரீன் எண்ணிக்கை கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று 300க்கும் மேல் அதிகரிக்கப்பட்டது. இதனால் தமிழ்நாட்டில் சைலண்ட் ஹிட் படமாக மர்மர் மாறி வருகிறது. இப்படத்தின் பாக்ஸ் ஆபீஸ் வசூலும் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது. அந்த வகையில் மர்மர் திரைப்படம் ரிலீஸ் ஆன 3 நாட்களில் 2.5 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்துள்ளதாம். பெரிய அளவில் நட்சத்திர பட்டாளம் இல்லாமல் வெளியான இப்படம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று வருவதால் இதற்காக ஸ்கிரீன் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளதாம். இந்த படத்தோடு ஒப்பிடுகையில் ஜிவி பிரகாஷின் கிங்ஸ்டன் படம் கம்மியான வசூல் செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.